வணக்கம். இதுல என்னன்னா சத்து சித்த ஆனந்தம், சச்சிதானந்தம், நித்திய ஆனந்தம், நித்திய ஆனந்தம், நிர்பெயரோ கலி ஆனந்தம். கலியானந்தம் உங்களை பிடிக்க உள்ள பண்ணலையா? வாழ்க்கையில் வளர்க்க முடியாத ஆனந்தம் விவேகானந்தம். இரண்டை விட்டு ஒன்றடைக்கு வாழ்ந்த பசுமனையா. அதே மாதிரி வாழ்க்கையில துறவரம் போகணும்னா என்ன அவர் மாதிரி போகணும். சின்ன வயசுல விவேகானந்தர் போனார். தாய்கிட்ட போய் விடை கேட்கிறார். பாக்குறதுக்கு அந்த மாதிரி தானே இருக்கீங்க நீங்களும். தாய்கிட்ட போய் விடை கேட்கிறார், என்னை அனுப்பி விடுங்க. சின்ன வயசுலேயே போகக்கூடாதுப்பா, துறவரம் போவதுக்கான தகுதி இல்லை, இன்னும் அந்த புத்தி இன்னும் வரல, சிறிது காலம் ஆகட்டும். இல்லம்மா சரி ஆயிடுச்சு, எனக்கு நேரம் இதான், என்னை அனுப்பி விடுங்க. உடனே தாய் சொன்னால் இன்னும் சரிவல்லப்பா, சரியான காலம் வரட்டும் போகலாம் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறார் விவேகானந்தர். அப்படி போகணும்னு ஆசைப்படுற போ. நீ போனதுக்கு முன்னாடி அதை அலமாரியை திறந்து அதுல கத்தி ஒண்ணு இருக்கு, கொண்டாந்து கொடுத்துட்டு போ. என்ன இது, கத்தியை கொண்டாந்து கொடுத்துட்டு போறதுக்கு இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு வேகமா ஓடுனார். கத்தியை கொண்டாந்து கொடுத்தார். போயிட்டு வரமாட்டான். உனக்குதான் பக்குவம் இல்லைன்னு சொல்லல, இன்னும் சிறிது காலமாகட்டும். சிறிது காலமானது. மறுபடியும் தாயிட்ட விட கேட்கிறார். மறுபடியும் அந்த கத்தியை கொண்டாந்து கொடுக்கிறார். வேகமாக மறுபடியும் அலையமாரியை திறந்து கத்தியை கொண்டாந்து கொடுத்தார். இன்னும் சரியா நேரம் இல்லை உனக்கு. ஆமா, ஆனால் மூணாவது தாய் சொன்னதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று அறிவுக்கு வேலை கொடுத்தார். விவேகத்தோடு சென்றார். அலமாரியை திறந்தார். கத்தியை கொண்டாந்து கொடுத்தார். தாய் மகன் காலில் விழுந்து பக்குவம் அடைந்து விட்டாய், சென்று வா மகனே. என்ன காரணம் அப்படி 2 வாட்டி சொன்னது? கொடுத்தது ஒரே கத்தி தான், ஆனா கொடுத்த விதம் சரியில்லை. 2 தடவை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணார், அடிப்பிடியை பிடித்துக் கொண்டு குத்துகின்ற பகுதியை கொண்டாந்து கொடுத்தார். ஆக அடுத்தவர்களுக்கு பாதிப்பு வந்து கூடாது என்பதை கடைசியாக நினைத்தார். அந்த அடிப்பிடியை திருப்பி வச்சுக்கிட்டு குத்துகின்ற பகுதியை கையில பிடிச்சு கொண்டு கொடுத்தார். நமக்கு பாதிப்பு வந்தாலும் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாதுங்கிற பக்குவம் என்னைக்கு வருதோ அப்பதான் மனிதன் நிலைமைக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி உலகத்துல எத்தனையோ விஷயம் இருக்கு. இவர் பல விஷயத்த போட்டார் இந்த ஊரை பத்தி. இந்த ஊர்ல இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாம இருக்காருன்னு தெரியல. நம்ம என்னென்ன கடந்து வந்திருக்குங்கிறது தெரிய அவருக்கு. சாமி நீங்க தான் உண்மையான சாமி போல. உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை. புழுவை பிடிச்சி நம்ம திங்கிறோம். புழுவை பிடிச்சி தூண்டில போட்டு மீனை பிடிச்சி நம்ம திங்கிறோம். அந்த புழு என்ன நினைக்குது, இன்னைக்கு நீ பிடிச்சி மீனை பிடிச்சி நீ தின்னுட்ட, என்னைக்காவது நீ செத்து இந்த பொண்ணுக்குள்ள வருவடா, ஏகப்பட்ட புழுக்கு சொந்தக்காரங்கள் நாங்க உள்ள இருக்கோம், உங்களை எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுடுவோம். அதான் ஓடுகின்ற நதி எவனுக்கும் சொந்தம் இல்லை, கர்நாடகா எனக்கு தான் சொந்தங்கிறான். கடந்து போவோம், கடக்கட்டும், நம்ம மனிதன் மனிதனாக வாழ்வோம், நினைக்கிறது நடக்கட்டும், வருகின்ற சுவாமியை சந்திப்போம். ஆனா மனிதன் சாதாரண ஆளு இல்லை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குது. எப்ப போட்ட பாட்டு இன்னமும் நிக்குது. அப்படியே அந்த 5 கட்டையில பாடினாரா என்ன வேகம். இதே 5 கட்டில பாடினத கீழே சுருக்கி பாடணும்னா பாலி 10,000 பாடல் எழுதினார். ஆனா பாலி பாடுவதற்கு வழி இல்லாம, புழைக்க வழி இல்லாம சென்னை விட்டு திரும்பிட்டார். திரும்பின உடனே ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரே ஒரு பாட்டு கேட்டுச்சு. அந்த பாட்டு தான் அவர் வாழ்க்கையை திசை மாறி தூக்கி போட்டார். அது என்ன பாட்டு? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் தடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் தடுக்கமா. பாடி நின்றால் ஓடுவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை, இதயம் தாக்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா மயக்கமா மனதிலே
ஏழை மனதை மாளிகையாக்கி இரவு பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வு அமைதியை தேடு நடக்கும் வாழ்வு அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னா உனக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காப்பா நீ கவலைப்படாத உனக்கு வாழ்க்கை உண்டுன்னு பாலியை மாற்றின பாடல் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் அப்படிப்பட்ட உலகத்துல இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் மண்ட மேல கொண்ட போட்டு மண்ட மேல கொண்ட போட்டு சாமி அறையா மண்ட மேல கொண்ட போட்டு சாமி அறையா மண்ட மேல கொண்ட போட்டு சாமி அறையா எடுத்துக்கூடே பாசம் என்னும் போர் வழி வந்த நிறைய இந்த வடகாப்பு வாங்கி சாப்பிடுங்க பாசம் என்னும் போர் வழி வந்தேன் பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் பூந்த தமிழும் போரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து போந்த தமிழும் ஓரிடமென்று பாட வேண்டும் காவிய சிந்து இந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே இந்த நாடும் நமதே நாளை நமதே எந்த நாளும் நமதே. ஏய், எல்லாரும் அப்படி பாட்டு பாடு. 9:45 10 மணிக்கு உட்கார்ந்தவங்க எப்ப கூப்பிடணும் எந்த ஊர்லயுமே ஆரம்பமாவது 10:30க்கு ஆடி முடிப்பது 5:30க்குன்னு பிரம்ம முகூர்த்தத்துல நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யும்னு சொல்ற நாடகங்கள்ல இன்னைக்கு திருக்கங்கூர்ல 9:50 சுதி போட்டோம். அதுக்கு என்ன காரணம்? மக்கள் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, நாடக கலையை வளர்க்குறாங்க, அந்த தாய் குலத்திற்கு முதன்மை கொடுப்போம்னு சொல்லி அற்புதமா கொடுத்தீங்க. நீங்கள் எல்லாரையும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுற நீங்க கழகக்காரர் இங்க வரலாம் ஐயா. கழகக்காரன் குடியை கெடுக்கிறதுக்கு எந்த குடியை கெடுத்தேன்? நீ ரம்பா கிட்ட போயிருக்க, யாருக்கிட்ட மேனகை கிட்ட போயிருக்க, போனேன்? ஊர்வசிகிட்ட போயிருக்க, நல்லா போனேன். துளோத்தமைகிட்ட போயிருக்க, போனையா? சாவித்திரி கிட்ட போயிருக்க, ஆமா. செம்மணி கணேசன் விட்டுட்டு போயிட்டா. சரியா? என்ன உன் நோக்கத்துக்கு பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்ப போல இருக்க. அம்மா கிட்ட எதுக்கு போனேன்? அந்த அம்மாவுடைய நடனத்தை பார்த்து நீ இன்னும் நல்ல நடனம் ஆடு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதிச்சு போனேன். அதுக்காக சிறந்த நடன மாதர் என்று சிறப்பு பெயர் பெற்றார். ஊர்வசிக்கிட்ட அதே மாதிரி பார்க்க போனா அவரும் நடன மாதர். அப்ப தேவலோகத்திலே ஆடும் பொழுது சிறந்த நடன மாதர் என்று சிறப்புக்குரிய பெயர் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதத்தால தான் அவர்கள் பெயர் கிடைத்தது. நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணு தேவலோகத்துல எல்லோரும் அமர்ந்து நடனம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மார்பக துணி லேசா நழுவிருச்சு. அந்த மார்பகத்தை உற்று நோக்குகின்றான் யமதர்மன். அவன் காம கொடூரத்தோடு எந்திரிச்சு போய் அவளை அடையலாம்னு ஓடி வரும் பொழுது இவள் தப்பிச்சு ஓடுறா. ஓடும் பொழுது யமதர்மனுடைய வீரியமாகப்பட்டது வெளியாகிறது. அந்த வீரியத்திலிருந்து வந்தவன் தான் அனலாசூரன். அந்த அனலாசூரனை 33 கோடி தேவர்களும் வெல்ல முடியல, 8000 ரிஷிமார்களும் வெல்ல முடியல. நீங்க கட்டடிக்கிறவரு, நீங்க தான் அவரை போய் அடக்குனீங்க. அடக்கல, உங்களால முடியாது, அந்த வேலைலாம் உங்களால முடியாது, அதுக்கு நீங்க லாய்க்கு இல்லை. என்ன இவ்வளவு பெரிய உயர்த்தி அப்படியே கீழே இருக்கிற, அதுல அந்த லாய்க்கு இல்லைன்னு இல்ல என்ன? அதை அடக்க முடியலனாலும் அந்த அடக்குவதற்கு யார் சரியான ஆளு என்பதை நீங்க தேர்ந்தெடுத்து அவரிடம் சொல்லி, அப்பா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உன்னுடைய மண்டக்கணம் நமக்கு அமரும் அப்படின்னு சொல்லி உன் தலக்கணத்தை அடக்க போறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வழிமுறைகள், தவறான வழிமுறைகளை கொடுத்து அவனுடைய தலக்கணமாகப்பட்டது அடங்குவதற்கு காரணமாக இருந்தன இல்லையா? அதனாலதான் உலகத்துல எளிய பரிகாரத்தை தேடிக்கொள்வோம் நாகப்பெருமான். ஒரு சின்ன ஒரு சாணத்துல 2 அருகம்புல்ல தூக்கி குத்தி வச்சுட்டோம்னா விநாயகர் எங்க இருந்தாலும் ஓடி எங்க வந்துடுவார். நல்ல விஷயம். வேற எதுவும் தேவையில்லை. அன்புக்கு கட்டப்பட்டவர். ஆக அந்த அனலாசுரன் வெப்பமாகப்பட்டது. அனலாசுரன் வெப்பம்
உலகமெல்லாம் பரவி எல்லாருக்கும் உடம்பெல்லாம் எரியுது. யாருமே அடக்க முடியவில்லை. அப்படி அடக்க முடியாதவனை அடக்கினவன் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் அருணாசுரனை தூக்கி விழுங்கினார். ஆமா, அதனாலதான் இன்னைக்கும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்பில்லு மாலையே கொண்டு போடுறோம். அதே மாதிரி 48 நாள் அருகம்பில்லு சாறு பிழிஞ்சு சாப்பிட்டோம்னா சரி உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியும் போயிடும். சரி, கர்ப்பம் தரிக்கலனா கூட கர்ப்பம் தரிக்கலாம், அந்த வீரியம் பெருகும். இதுக்கெல்லாம் அருகம்புல்லு ரொம்ப மகத்துவமான மருந்து. அப்போ புல்ல பத்தி பேச வரீங்களா இல்ல முள்ள பத்தி பேச வரீங்களா? புல்லுல பல புல்லு இருக்கு. எந்த புல்ல பத்தி பேச வரீங்க? ஒரு ராமன் விட்டா ஒரு புல்ல. ஆமா, அந்த புல்ல என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சா? ஒரு கண்ணுல இருந்து பாத்துட்டு காக்கை உருவம் கொண்டு வந்து ராமனா விட்டா ராம விட்டா. தவறா பேச இல்லையா? தவறா பேசணும். நொங்கு எடுத்து போறேன். சீதையுடைய நொங்கை குத்த சீதையோட மார்பகத்தை குத்துனது யாரு? என்ன தவறா பேசுறேன்? சீதையோட மார்பலை கொத்துனது அருகம்புல்ல இல்லையா? யார் கொத்து? காக்கை ஆகப்பட்டவர் வேறு உருவத்தை காக்கை ஆகப்பட்டது இன்னொரு உருவத்தில் இருந்து காக்கை உருவம் எடுத்து வந்து ஒரு கொங்கையில கொத்துனதுனாலதான் ஒரு கண்ணு இல்லாமல் காக்கைக்கு போனது காரணம் என்ன சொல்றாரு? அதுக்கு அவர் ராமர் என்ன செஞ்சாரு? அதான் சாபம் கொடுத்தாருல்ல. என்ன செஞ்சாருன்னு ஒத்த கண்ணு வல்லவனுக்கு புல்ல ஆயுதம்னு அருகம்பிள்ளை பிடிங்க. அருகம்பிள்ளை பிடிக்கிறாரா என்ன புல்லுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளை ஆயுதமாக விட்டார். உங்கள்கிட்ட விடாதீங்க. உங்க கதையெல்லாம் இந்த சட்ட சவடாலாம் சும்மா படிக்காத விட்டா புதுசா கட்ட பிடிச்சிட்டு வந்து அதே மாதிரிதான் ராமனுடைய பிள்ளை 2 பிள்ளை. ராமன் இலக்குவன் அதுல அருகம்புல்லாக போட்டு தொட்டியில வந்து பிள்ளை ராமன் இலக்குவன் பரதன் சத்துருக்கன். ஆனா ராமனுக்கு பிறந்த 2 பிள்ளை லவ குஜன். குஜன் எரிஞ்சு போயிட்டான். அந்த குஜனையே எழுப்பித்தாருங்க ராமன் சொன்ன உடனே தெற்ப பிள்ளை கிள்ளி போட்டு அதனால் ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணாரு. யாரு? அருகம்புல்லுக்கு சிறப்பு கிடைச்சு இருக்குல்ல. இன்னொரு பாருங்க, அன்னைக்கு 2 கிடந்த பிள்ளையை ஒட்டப்படாமல் ஆக்கி சராசந்திரன் என்று சொல்லக்கூடியவனை இடையில இந்த பிள்ளை தூக்கி போட்டதுனாலதான் ஒட்டாம கிடந்துச்சு. அதுக்கு முள்ளுக்கு ஒரு சிறப்பு. அதனாலதான் பாம்புக்கு எத்தனை கண்ணு எத்தனை நாக்கு? 2 கண்ணு 2 நாக்கு இடையில நக்குனதுனாலதான். அது மாதிரி நாக்க போட்டு நக்கி கூடாது. நீ நக்காத, எங்க கூட்டம் நக்குற கூட்டம். நீ வந்திருக்கனா முன்னி நக்க விட்டு பாப்போம். நாக்கு 2 நாக்கா போயிடும். அது ஒரு விஷயம். எண்ணெய் நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியுமா சிவலிங்கம்னு தெரியுமா? அதை தண்ணீர் விழுந்து எண்ணெய் நக்கிற நாய் தானே. அது தண்ணீர் விழுந்து தும்புக்கு என்ன தெரியும்? இங்க 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்க, நம்ம மாதிரி போய்கிட்டு இருந்தாங்களாம். இப்ப நீ உன்னை பார்த்து கேட்டீங்க என்ன மாதிரி பெரிய அழகத்து அப்பா வெறும் தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு, இதுக்கு பேர் என்னையா, இந்த இடம் என்னையா அப்படின்னு கேட்டாங்களாம். அதான் தண்ணீர் விழுந்து தும்பு. தண்ணீர் விழுந்து தூம்பு அப்படின்னு சொன்னா நீர் விழுந்து தூம்புன்னு திருப்பி சொல்லிவிட்டானா? தண்ணீர் விழுந்து தூம்பா? ஆமா, தண்ணீர் வருகின்ற தூம்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்னையா திருப்பி அவன் அது மருமக மாமனாட்ட கேட்டவன மாமியார் மாமனாட்ட மருமகன் அதுக்கு நீர் விழும் தூம்பு, நீர் விழக்கூடிய தூம்பு அப்படின்னு அவன் திருப்பி சொன்னானா? எந்த வார்த்தை விட்டாலும் பார்த்து விடு. நீ என்ன கடாபல்ல காட்டி போ. மண்டே போந்து விடாம என்னைய வச்சு பேசுவாரே? பேச தெரியுமா உனக்கு? செல்வாக்கும் சொல்வாக்கும் தேவர் சொல்வாக்கு தவிர நாரிய புண்ணாக்க மாதிரி ஆயிரும். தித்திக்கு ஓடமத்தி விட்டாத இன்பமா தத்திக்கு ஓடமா தவிர்த்து நிக்குமோ அப்படின்னேன். அது மாதிரி தித்திக்க பேச வேண்டும் என்பதற்காக நான் உன்னிடத்துல கொஞ்சம் பொறுமையா நிக்கிறேன். சண்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ பேசி பாரியா? பேசி பாரு. சட்டை சவடால ருத்ராசம் போடுறத பெரிய ஆள ஆபத்து கோவமில்லை அனுபவித்து தாபத்தை தீரா தண்ணி தரித்திரமையா கோவத்தை அடக்கா வேந்தன் குறுமொழி கொள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்து பயனில்லை நட்டக்கல்லை தெய்வம் என்று நாளை உற்சவ சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல். என்கிட்ட கவி பேசுறீங்களா? பேசி பாப்போமா? பேசி பார்த்தா சொல்ல வந்தின வேதனா நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டை சட்டுமோ கரிச்சுவை அறியுமோ அகப்பையும் சட்டையும் கறி சமைக்கிற சுவை அது அறியுமா? உன் நாவு தானே அறியும்னா. அதுக்குத்தான் சொன்ன சிவமண்டி பேர் வேண்டாதே, யாருக்கும் தீங்கான சண்டையை தூண்டாத, தமிழதை விட்டு தாண்டாத, நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாத அப்படின்னு இருக்கேன். ஊட்டை செல்வமணி உப்பிருந்த மாண்டமணி மாற்றி பிறக்க மனிதனுக்கு கிட்டவில்லை, இதை மாற்றி பிறக்க மனிதனுக்கு கிட்டவென்றால் ஊட்டை செலவிட்டு கண்ணம்மா உண்பாத சேருவேன். ஓட்டி உள்கலந்த சோதியை நாடி நாட்களும் கலந்து போய் வாடி மாண்டு போன மாந்தர்கள் எண்ணிறந்த கோடியோ என்று குருமணி அங்கே அடக்கம் குருமணிய கலசத்தில் பிறந்தான் கள்ளசம உமையவள் சிறுவர்கள் முதல் உமையவர்கள் சிவபெருமான உள்ளத்தில் ஒடுக்கம் இந்த சிவனை இந்த தொண்டர்கள் உள்ளத்தில் ஒடுக்கம் சொல்லி வச்சானே. ஒடுக்கம்னு சொல்லிட்டால அப்ப எல்லாம் இறைவன் தானே. இறைவன் ஒடுக்கத்தை யார் அடி முதல்ல சிவன் என்று ஒரு அணு அசையாது. ஆனா அங்கங்க அணுகுண்டு அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அசையட்டும். அது அப்துல் கலாம் ஐயாவுடைய ஏற்பாடு. அது நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம் கிடையாது. இல்லன்னா என்ன யாருன்னு கேட்கிறேன். நீங்க யாருன்னு கேட்கிறேன். நீ வேற காரணம் ஏன் நீங்க யாருன்னு சொன்னாங்க? அப்ப கூட நீங்க ஏன் உங்ககிட்ட கொண்ட முதல்ல வந்து கொண்ட முதல்ல வந்து போயிருமா?
இல்ல நீ ஐயா முதியோர் சொல் வாக்கு முதியநெல்லி கனியும் முன்னாலே துவர்க்கும் பின்னாலே இணைக்கும். உங்களை மூத்தவர் மாதிரி நான் கேட்கிறேன். நீங்க சொல்றதுனால உனக்கு தவறு கிடையாது. சரி நான் சொல்றேன். அப்புறம் தான் நாரதர் காணப்பிரியர் கலகப்பிரியர் வினைப்பிரியர் பொருளுடைய பிள்ளை நான் தான். காணப்பிரியர் நாரதர், பாட்டுக்கு நாரதர், வீணைக்கு சரஸ்வதி, தம்புராவுக்கு, அதுக்கு யாழுக்கு, அதான் ஆஞ்சநேய பெருமாள் கூட யாழ் வாசிச்சு. யாழுக்கு தமிழகத்திலே பல நாரதர்களை ரெக்கை ஒடித்து ஓடவிட்ட அன்பு அண்ணார் பப்புன் கலியபெருமாள் அவர்கள் வெறும் பப்புன் மட்டுமல்ல, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், இசை பேரொளி அன்பு அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை செலுத்தி நாரதர் கட்டையை புடுங்கி கொண்டு பஞ்சகசத்தை உருவி ஓட வருவார் என்று எதிர்பார்த்து இந்த மாலை அணி. வண்டியில் அந்த பையனை கூட்டிட்டு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். நமக்கு வேற எங்கும் கரகம் இல்லை, வண்டியிலேயும் சுத்திக்கிட்டு வந்திருக்கு. எப்படி போட்டு விட்டுட்டு போறது பாருங்க. இது எதுக்கு தெரியுமா? என்ன பாராட்டு இல்ல, என்ன தூண்டி விடுகிறார். அப்படியா? ரொம்ப நல்லது. அதாவது ஒரு தூண்டுகோலாக இருந்தாலும் அதை சுடர் விட்டு எரியணும்னா அதை தூண்டி விடணும். நான் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறேன். இந்த தூண்டுகோல் பிரகாசம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். நீங்கள் நீங்க அறிவில்லாதவன் தெரியுது. அறிவில் ஆதவன். ஆதவன் ஆதவன் யாரு? சூரியன். சூரியன். நன்றி, வணக்கம். மாலை அறிவித்து சிறப்பாக கௌரவத்திய கிராமத்தார்களுக்கும் கிராமத்திலே தூண்டி விட்டுருக்கீங்களா தம்பி பூவரசர் அவர்களுக்கும் நன்றி நடிகிற வணக்கம். இப்ப இதுல உங்க கேட்க ஏன் தூண்டி விட்டாங்க விஷயம் தெரியுமா? என்னது? நான் ஆரம்பத்திலே போட்டேன், இந்த ஊருக்குன்னு நல்ல பெருமை ஏகப்பட்டது இருக்குன்னு. இந்த ஊருக்குன்னு சாப்பிட்றவுள்ள உணவு அரிசி. அரிசி அரிசின்னா அரியில சிவனும் அரியும் இருக்கான். அரிசி அரியும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான். அரியாத வாயில மண்ணு. அப்ப அரிசி வாங்கணும்னா கதி ரேஷனுக்கு போகணும். ரேஷன் அது கிடக்கட்ட ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அந்த வகையில அரிசிக்கும் இந்த ஊருக்கு சம்பந்தம் இருக்கு. அது புழுங்க அரிசிக்கும் இந்த ஊருக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த பகுதியில தான் இந்த பகுதிக்கு பணத்துக்கு சம்பந்தம் இருக்கு. விளக்கம் சொல்லிட்டு வந்தீங்க, சரியா சொல்லல. நீ சரியா சொல்லலன்னா நான் விட மாட்டேன். நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். விளக்கம் தெரிஞ்சா சொல்லணும். விளக்கம் தெரியலன்னா பின்னாடி வர்றாரு, அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சு பேசணும்னு கொஞ்சம் பக்குவம் இருந்திருக்கணும். பக்குவம் இல்லாம பேசுறீங்க. ரவிவர்மா, நீ விவரமானவன் எனக்கு தெரியும். அடுக்கடுக்கா வசனம் பேசுவ, அடுக்கடுக்கா கவிதை பேசுவ, அடுக்கடுக்கா நல்ல பாட்டுகளை நல்ல கருத்துக்களை சொல்லுவீங்க. சபை அறிந்து பேசணும், சமயம் அறிந்து பேசணும், பேசாதிருந்து பழகணும். இந்த இடத்துல நீங்க பேச போறீங்களா இல்ல அதோட கட்டையை கொடுத்துட்டு போக போறீங்களாங்கிறத போக போக தெரியும். பழைய செய்தி உங்களை வார்த்தைகளை கடக்க தான் தெரியும். கலியுகமாக செய்தி கலியை விட்டு வெடிக்க பார்த்துருங்க. மாலையை போட்டு உங்களை தூண்டி விட்டுருக்காங்க. கலியுகத்தில் வந்த கலிய பெருமாள். அப்பா கலியுகத்தில் வந்து கலிய பெருமாள். ஆமா, நல்ல விஷயம். 10 அவதார கதாநாயகன். நல்ல கலிய பெருமாள்னா யாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப கலியன்னா யாரு? கலியனுடைய என்று சொல்லக்கூடிய பாம்பை அது மேல் ஏறி நின்று அடக்கிய பெருமாளாகப்பட்டவர் கண்ணன் கிருஷ்ணன் சொல்றார்கள். இதுக்குத்தான் கலிய பெருமாள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. உங்க பேருக்கே நான் விளக்கம் பேசினேன். இலக்கண கருப்பா, விளக்கணம் படிச்ச கருப்பா, சட்டம் செவடாலா. அப்படிங்கும் போது நாங்க வேலை வாய்ப்பு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இங்க நீங்க தொழிலாளி, இங்க வந்து தொழிலாளியா? ஆமா. மகாவிஷ்ணு உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டன் தானே. அப்ப நீங்க பாட்டேன். ஆமா, நான் போட்டு கொடுத்துருக்கேன் உனக்கு. பாட்டா கட்டையை அடிச்சுக்கிட்டு புழைச்சிக்கிட்டு போ. பாட்டா நான் அடிக்கிற கட்டை இன்னைக்கு இந்த கட்டை தெரிச்சு ஓடுதா இல்லையா பாரு. இல்ல நீ சட்டை செவடாலு. நீ சின்ன பிள்ளையில இருந்து அடிக்கிறியா இடையில வந்த கட்டை? எந்த அடியில பத்தி பேசுறேன்? இல்லப்பா, பிறப்புலயே சில பேர் அடிப்பாங்க. ஏய் அப்படின்னா அது பாட்டுக்கு வாசிக்கக்கூடிய பாட்டுக்கு வாய்ஸ் பண்ணா அடிப்பேன். உன் பாட்டுக்கு அடிக்க, பாட்டுக்கு அடிக்கிறது அது உடம்புக்கு நல்லது இல்லை. ஏன் உடம்புக்கு நல்லது இல்லை? உன் பாட்டுக்கு அடிக்க கூடாது. என் பாட்டுக்கு அடிக்கிறதுயா பாவம் வந்து சேருமியா. என்ன பாவத்தை பத்தி பேசுற? உன் பாட்டுக்கு நீ அடிக்கிறங்கிற. என் பாட்டுக்கு நான் பாடக்கூடிய பாடலுக்கு அடிக்கக்கூடிய இந்த கட்டை. உன் பாட்டுக்கு அடிப்பேன். ஆமா, என் பாட்டுக்கு அடிக்கிறது. என் பாட்டுக்கு நீ அடிக்க மாட்டேன். உன் பாட்டுக்கு நான் அடிக்கிறேன் கிடையாது. சரி, கொஞ்ச நேரம் போட்டிருந்தா பாராட்டு மாலை. இப்போ 1 மணி நேரம் போட்டிருந்தா திருமண மாலை. கொஞ்சம் விடிய விடிய போட்டிருந்தா 3 மணி நேரம் 5 மணி நேரம் கிடச்சுன்னா வெளிநாட்டுல இருந்து ஆள் வர்ற மாதிரி அது வேற மாதிரி. அது வேற மாலை. ஆனா போட்டிருக்காங்க. இந்த 3 வகையில எந்த மாலைன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, இங்க போட்டது மாலையில வாடா மாலையா? வாடா
வாடா மாலை, வாடா வாடா மாலை, வாடா. வந்துட்டேன்டா. ஏய், ஏய் வந்துட்டேன்டா. அப்புறம் என்ன வாடான்னா? வாடக்கூடிய மாலையா வாடா மாலை? இது வாடாத மாலை, வந்துட்டேன்டா அப்படின்னு இருக்காரு. காலை காலைக்குன்னு ஒண்ணு இருக்கு, மாலைக்குன்னு ஒண்ணு இருக்கு. சரி. மாலை, ஆமா அது மாலை. அந்தி மாலை. ஆமா. அந்த மாலைக்கும் கழுத்துல போட்டுக்கிற மாலைக்கும் இது வாடா மாலை. இது ரிக்கி, அசூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வகைகள் கையில பூ சுத்தி இருக்கு. பூவாக வந்துச்சா, கையில கட்டு, கையை தேடி வந்துச்சா பூவு அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னுடைய கைகளை தேடித்தான் பூக்கள் வந்துச்சு, என் கொண்டையை தேடித்தான் பூக்கள் வந்துச்சு, என் கழுத்தை தேடித்தான் மாலை வந்தது. இவர்கள் தான் நான் பிறக்கும் பொழுது எனக்காக என் பாட்டனாகப்பட்டவன் கொடுத்து அனுப்பியது இந்த வாடா மாலை. வாடா அப்படின்னு வாடா. மாலை. ஆமா. அப்படியா? சவுடால இது அப்படிப்பட்ட மாலை. ஆமா, அப்படிப்பட்ட மாலை. மாலை நல்லா இருக்கா? இல்ல, நல்லா அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. நீ எப்ப கொடுப்ப இதெல்லாம்? இது எப்ப கொடுப்ப எனக்கு? எல்லாமே தயாராயிரும். குட்டுக்கலன்னு வச்சுக்க. ஆமா, அது ஒரு விஷயம். கேட்டதுக்கு விளக்கத்தை நல்ல விஷயம். சீக்கிரம் ஏன்னா சொல்லு. புழுங்கல் அரிசிக்கும் நம்ம பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்காரு. ஆமா, ஆல்ரவுண்டுக்கார. புழுங்கல் அரிசிக்கு நம்ம பகுதிக்கு ஏன் வரையில ஏதாவது படிச்சுக்கிட்டு வருவீங்க தேடிக்கிட்டு? இப்ப அப்புறம் சொன்னீங்களா ஆர்டர் விட்டுக்காரு. ஆமா. பொண்ணு அமராவதி. ஆமா, பொன்னமராவதி. ஆளுங்க அப்பா பிறந்த பொண்ணு. ஆமா ஆமா. அவருடைய பாட்டே தனி சரியில்லா இருக்கு. பொன்னனும் அமராவதியும் ஆட்சி செஞ்ச இடம்தான் பொன் அமராவதி. அந்த பொண்ணு அமராவதியில இவரு இருக்க ஊரு செல்லியம்பட்டி. செல்லியம்பட்டிக்கு பக்கத்துல அது என்ன ஊரு? நீ நான்மலைக்கும் நீ பக்கத்துல. உடனே விளக்கம் சொல்லியானா? ஆமா. செல்லுகள் அதிகமா வந்து உற்பத்தி இல்ல, அது கிடையாதுங்க. அது கிடையாதுங்க. உன் பேச்சுக்கெல்லாம் வேற ஆள்கிட்ட விட்டு அப்படியே செல்லுனா எந்த செல்ல பொய்யா பேச முடியும்? பொய்யா பேச முடியுமா? எந்த காலத்துல வலையொலி நிரம்பி இருக்க காலத்துல எல்லாம். இப்ப வந்து புழுங்கல் அரிசிக்கும் அந்த பொன்னமராவதிக்கு இந்த பகுதிக்கும் சம்பந்தம் இருக்கியா? இருக்கு. நிறைய, அதாவது நிறைய பரியாக்கினாருன்னு சொன்னீங்கல்ல, நான் முதல்ல பேசினேன்ல. அற்புதமான வழக்கு. நல்ல, ரொம்ப சந்தோஷம். ஆமா. இப்ப காரணம் பாருங்க, இப்ப நம்ம புதுவையில ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, புதுவையில சிவன் கோயில் இருக்கு. அப்புறம் பக்கத்துல உய்யவந்தம்மன் கோயில் இருக்கா. அப்ப உய்யவந்தான் அம்மாவுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன்களுடைய பேர் என்ன யாருக்காவது தெரியுமானே? என்னண்ணே? வீரசேகர். அப்படி இருக்க அடிக்கிறார் வீரசேகர் என்று அருமை அப்படித்தான் பேசணும். அப்ப அந்த வீரசேகர் என்ற கோயிலாகப்பட்டது சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார். நான் முதல்ல ஆரம்பத்திலே பேசிய மாணிக்க வாசகர் அங்கே இருந்து வரும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல தங்கினார்னா அங்கே சிவன் கோயில் இருக்கான்னு பார்த்து அங்கே நைவேத்தியம் பண்ணக்கூடியது அவருடைய கடமையா. அங்க என்ன செஞ்சாலாம், வரைய சும்மா வரக்கூடாது அப்படின்ட்டு வரக்கூடிய துண்டுல கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசிய முடிஞ்சு இடுப்புல சொருகிக்கிட்டு அங்க இருந்து வந்தாராம். நான் குதிரை வாங்க வந்தாருன்னு சொன்னாலே அந்த பகுதிக்கு வரும் பொழுது அப்ப பார்த்தாரு, ஆகா இப்படி ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி எட்டி நின்று பார்த்தாருன்னா காய் இல்லாம காட்சி கொடுக்குமா ஒரு மரம், கிட்ட போய் நின்னாக்கா இங்க ஒரு காய் காட்சி இருக்குமா ஒரு மரம். அப்படிப்பட்ட ஒரு மரமாகப்பட்டது அங்கே தலவிருட்சமாக இருக்கின்றது. அது ஒரு மரம். அந்த மரத்தை சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அப்படி ஒரு மரம் அங்கே இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் என்ன செஞ்சுட்டாரா, இங்க இருந்து சும்மா வெறுங்கையோட வந்துட்டோமே, நம்ம பாட்டி நேரத்துல இருந்து வந்திருக்கோமே, என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு அந்த புழுங்கல் அரிசி சொரிய சேர்ந்தார் பத்தியெல்லாம். இந்த புழுங்கல் அரிசியில எல்லா சாமிக்கும் பொங்கல் நைவேத்தியம் பண்றதுன்னா பச்சை அரிசியில தான் வெண்பொங்கல் என்று சொல்வார்கள். மிளகு போட்டு பச்சை அரிசியில தான் வெண்பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க சிவன் கோயில்ல. எல்லா கோயிலையும் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் கையில பச்சரிசி கிடைக்கல, அவர் கொண்டுட்டு வந்தது புழுங்கல் அரிசி. என்னடா செய்யறது ஈஸ்வரா, என் கையில கிடைச்சது இந்த புழுங்கல் அரிசி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புழுங்கல் அரிசியை நைவேத்தியமாக பொங்கல் வச்சு புழுங்கல் அரிசி பொங்கல் என்று சொல்லி ஆக்கி அந்த சிவபெருமானுக்கு படைச்சு பேர் பெற்று இந்த சிவனுடைய அருள் பெற்றாராம் மாணிக்க வாசகர். அன்றில் இருந்துதானாம் அந்த வீரசேகரன் கோயில்ல இன்னைக்குமே புழுங்கல் அரிசி நைவேத்தியம் என்று சொல்லக்கூடியது அங்கே நடந்து கொண்டிருக்கின்றதாம். அதனாலதான் புழுங்கரிசிக்கும் நம்ம பகுதிக்கும் ஒரு தொடர்பு. தெளிவா இருக்கீங்க. என்ன சோதனை பண்ணி பாக்குறீங்க? தெளிவா இருக்கு. அண்ணன் கூட மாலையை கட்டி சில பேர் ஞாபகம் மறந்துடுவாங்க. என்ன செய்யறது? ஆனா தெளிவு உங்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நிக்கிறீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் மாட்ட நம்ம சும்மா இருக்க முடியுமா? ரொம்ப சந்தோஷம். ஆமா. அப்ப இன்னொன்னு கேட்டனே, அதுதான் பணம் பற்றி சொன்னா இல்லையா, பணம் இல்லாமல் செலவழித்து விட்டார், பணம் ஏங்கி கொண்டிருக்கின்றார். அப்ப நடந்து போகும் பொழுது 12 ஐயனார் என்று சொல்லக்கூடியது குளத்துக்குள்ள இருக்குது. 12 ஐயனார் தெரியுமா, பார்த்திருக்கீங்களா? அந்த 12 ஐயனார் பகுதிக்கு வந்துட்டவே அப்படின்னு சொல்லி ஐயனாரும் காவல் இருக்க வேண்டும், எம்பெருமாள் பெருமாள் காவல் இருக்க வேண்டும் என்று நினைத்து பணங்காட்டுக்குள்ள வந்து நின்று எனக்கு பணம் இல்லையே என்று ஏங்கி மனதால வறந்து நின்ற இடம்தான் பணம் பட்டி. அதே மாதிரி ஈஞ்ச வயல்
அப்ப ஈஞ்சல் வயல்னு சொல்றோமா இல்லையா? ஈஞ்சல் வயல்ல வந்து அங்கே காட்சி கொடுத்ததுக்கு அந்த இடத்துல நடந்து வரும்போது எல்லாம் விவசாய காடு. அப்ப ஈஞ்சை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களாகப்பட்டது அவங்க நட்டு வச்சிருந்த விவசாயம் அனைத்தும் அந்த கோரை பொருட்களாக காட்சி கொடுத்துச்சாம். என்னைய எட்டிருந்து வரும்பொழுது நமக்கு விவசாயமாக பயிர்கள் இருப்பது காட்சி கொடுத்துச்சு. கிட்ட வந்த பிறகு கோரை பொருட்களாக காட்சி கொடுக்குது, ஈஞ்சல் செடிகளாக காட்சி கொடுக்கின்றது. என்ன இது நம்ம கண்ணை மறைக்கின்றது என்று மனம் வருத்தப்பட்டு நின்றதுனால் அதுக்குள்ளே குதிரையில் இருந்து ஐயனாராகப்பட்டவர் எந்திரிச்சு கிளம்பியதுனாலே அங்கே ஐயனார் ஒருத்தர் வீட்டு இருக்கின்றார். அதுக்கு தான் ஈஞ்ச வயலாக காய்ச்சல் கொடுத்ததுனாலதான் ஈஞ்ச வயல் என்று பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது நம்ம பகுதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி மித்ரா வயல் நிறைய படிச்சிருக்கீங்க. மித்ரா வயல் பாட்டு பார்த்திருக்கலாம். அதனாலதான் இந்த பகுதியில நிறைய வர்றீங்க. உங்களை வர்றதப்பெல்லாம் எல்லா மேடையிலையும் ஒரு புடி பிடிக்கிறேன், சில கருத்துக்களை கேட்கிறேன், நல்ல விளக்கம் சொல்றீங்க. இப்ப குழந்தை பிறக்குது, சும்மா எண்ணெய் போட்டுலாம் பிடிக்க தேவையில்லை. அது எண்ணெய் போட்டு பிடிக்கிறது. அப்ப எண்ணெய் போட்டு பிடிச்சோம்னா அதுதான் மாட்டிக்குவாரு. எந்த எண்ணெய் ஐயா, எண்கள்ல பல எண்கள் உண்டு. எண்ணெய் ஆட்டுறதுக்கு எது வேணும்? செக்கு வேணுமா இல்லையா? அந்த எண்ணெயை நான் சொல்லல, என்ன சொல்றேன், எண்களை போட்டு பிடித்தா அதெல்லாம் அந்த ஆரமாத்திர காமாத்திரம். ஆட்டாத எண்ணெய் எதுல ஆட்டுவோம்? செக்குல ஆட்டுவோம். ஆட்டாத செக்கு, கூவாத சேவல், ஈனாத வாழை, வயதுக்கு வராத பெண்கள், ஒரு கால் மண்டபம், இவ்வளவும் அனைத்து எங்க இருக்கு? நம்ம சிவகங்கை மாவட்டத்துல. சிவகங்கை மாவட்டத்துல ஓரத்தில் இருக்கு. மதுரை முதல் காலம் அப்படி இருந்ததுதான். அது மதுரைக்கு சிவகங்கை சம்பந்தம் அங்கே கிடையாதுங்க. சூரக்குடி, வண்டியின் சூரக்குடி, அந்த ஊர்ல இருக்கு. நம்ம கூட்டம் கேள்விப்பட்டது. இது எல்லாம் எந்த ஒரு மாவட்டம்? அதுவும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தது. எந்த மாவட்டம்? அதுதான் சொல்லி சிவகங்கை. வண்டியன் சூரக்குடி. வண்டியன் சூரக்குடி சிவகங்கை மாவட்டத்துல. அதுதான் நான் கடைசி பகுதி. ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல ஒரு குழந்தை பிறகுதுன்னு வைங்க, ஒரு புழு பூச்சி கூட இல்லைங்க. ஆமா, புழு பூச்சி அப்படின்னா ஒரு மாதமாயி புள்ள பிறக்கிறத போய் புழு பூச்சிங்கிறானே, அப்படின்னா புழு பூச்சின்னா என்ன? சரி, முதலே தாயின் வயிற்றிலே உருவாகக்கூடியது, விழுகக்கூடியது விந்து என்று சொல்வார்கள். கருப்பையில் விழுகக்கூடியது அந்த விந்து எப்படின்னா அந்த பூச்சி போல விழுகும். பூச்சியை பார்த்திருக்கீங்களா நீங்க? அப்ப பூச்சி போல உள்ள கருப்பையில கிடக்குமா, சின்ன யாருக்குமே தெரியாத அளவுக்கு. அப்ப பூச்சியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புழுவை பார்த்திருக்கீங்களா? அந்த புழு மாதிரி அந்த குழந்தை உருவாகிக்கிட்டே இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிதானா. அதற்கு பிறகு குழந்தை மனிதனுடைய உருவமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா வருமா. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பூச்சி புழு, அது நம்ம புழு பூச்சின்னு சொல்லிவிட்டோம். பூச்சி புழுவு அப்படிங்கிறத புழுவா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமா ஆரம்பிச்சு அதுல இருந்து பிள்ளையாக வரக்கூடியது குறுக்க கிடக்குமா. அப்ப குறுக்க கிடந்தால் பிள்ளையாகப்பட்டது குறுக்கத்தான் கிடக்குமா. அடி வயிற்றுல, தாய் வயிற்றுல குறுக்கத்தான் கிடக்குமா. அது மருவி அப்படி தலையாகப்பட்டது பெருசா வரும்பொழுது அந்த தலை பாரம் அதிகமாக இருக்கிறதுனாலதான் அந்த தலை என்று சொல்லக்கூடியது தாயின் வயிற்றில இருந்து அந்த பெண்ணின் உறுப்பு என்று யோனி என்று சொல்லக்கூடியது அது வழியாக தலை வரும் பொழுது அதுதான் முதல்ல வந்த உறுப்புக்கு தலையில முளைக்கக்கூடிய மலை, காய், மயிர் காம்பு என்று சொல்வது ரோமம் என்று சொல்வார்கள், மயிர் என்று சொல்வார்கள். அதுக்குத்தான் முதல்ல பிறந்த குழந்தைக்கு தலை வெளியில வரக்கூடியது. அதுக்குத்தான் நம்ம காணிக்கை வைக்கிறது. பிறந்த பிள்ளைக்கு முதல்ல முடிய இருக்கணும்டா, முடி இறக்கணும், பிறந்த முடி இறக்கணும்டா அப்படின்னு தலைதான் முதல்ல வருகின்றது. அதற்கு தான் முதல்ல எந்த பொருள் வெளியில வருதோ அந்த பொருளை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். எல்லாமே வீரியமாகப்பட்டது போய் விழுந்துச்சுன்னா அது புழு மாதிரி தான் போய் விழுங்க. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, புழு பூச்சி ஏதாவது வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கலையப்பாங்கிறாங்க. வயிற்றுல புழு பூச்சி எல்லாம் வைக்கிறது கிடையாது. பிறக்கிறது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? பூச்சி என்றால் பெண்ணா, புழு என்றால் ஆண். அது இல்ல, அது இல்ல. இல்ல, இவருடைய கருத்து என்ன? புழுன்னா அதுதான் ஆம்பளை பிள்ளை. அப்புறம் என்ன நான் சொன்னேன்? மாத்தி சொல்லிட்டேன். புழுன்னா ஆண் பிள்ளை. இப்ப நான் கரெக்டா பூச்சின்னா நான் ஒழுங்கா தான் சொன்னேன். பூச்சின்னா ஒழுங்கா தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தவறு அதாவது தவற விட்டுட்டிய, அதுக்கு விளக்கம் சொல்லுவீங்க. பூச்சின்னா நம்ம அழகா சொன்ன, பூச்சின்னா பெண் பிள்ளை. வாயிலா பூச்சி மாதிரி பேசக்கூடாது. பூச்சின்னா பெண் பிள்ளை. ஐயா, பூச்சிங்கிறது பறக்கிறது, பூச்சிங்கிறது பறக்கிறது. பெண் குழந்தை அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போகுதுங்கிறேன். அப்புறம் மறுபடியும் ஆண் பிள்ளைங்கிறீங்க. எப்ப என்ன ஆண் பிள்ளைன்னு சொன்ன? புழுதாய ஆண் பிள்ளைங்கிறது, பூச்சிங்கிறது பறக்கக்கூடிய ஏரியா. பெண் பிள்ளையெல்லாம் அத்தோட விடு, இதை இத்தோட விடு. அறிவில் சிறந்தவர், ஆன்மீகத்தில் சிறந்தவர். சரி, இங்க வாங்க, இங்க வாங்க. 108 ஒண்ணு ஓடுது இல்ல? 108. ஆமா,
108ன்னு ஒன்று ஓடுது இல்லையா? ஆமா. அது ஏன் 108ன்னு வைக்கணும்? 9ன்னு வைக்கக்கூடாதா? 1ன்னு போட்டா அது வராதா? ஏன் 108ன்னு வைக்கணும்? ஒரு அனுபவம் கேள்விக்கு ஒரு எல்லை இல்லையா? அந்த கேள்விக்கு உனக்கும் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்றேன். 108 சம்பந்தம் இருக்குல்ல? எனக்கு சம்பந்தம் இருக்கா? சரி, இப்ப 108 48 என்னென்ன சேரும் தெரியுமா? என்னென்ன செய்யணும்? 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 நவக்கிரகம், எல்லாத்தையும் கூட்டுங்க. 48. வெறும் 48. சரி, 60 வருஷங்கள். அது 60 வருஷம் உன் புள்ள. அந்த 60 வருஷத்தை அதில் தூக்கி போட்டா எல்லாத்தையும் ஒண்ணா தூக்கி போட்டா 108. அந்த 108 கணக்கு அதான் வந்துருச்சுல. இருக்கு. ஆக ஏதாவது ஒரு கிரகத்துல பிறக்கணும், 48 ஏதாவது ஒரு ராசியில புள்ள பிறக்கணும், ஆமா, ஏதாவது ஒரு நட்சத்திரத்தெல்லாம் பிறக்கணும். இப்ப 48 இந்த 48 மண்டலாபிஷேகம், 48வது ஒரு 48 நாள் ஒரு மருந்து சாப்பிட்றோம், 48. அந்த 48ஓட 160 தூக்கி போட்டா 60 வருஷங்களை போட்டோம்னா ஏதாவது ஒரு வருஷத்துல தான் புள்ள பிறக்கும். அந்த 60 அதில் போட்டா 108. அப்ப அந்த 108 வாகனம் ஆன்மீகத்தோட தான் கவர்மெண்ட் கூட 108 வச்சிருக்கு. காரணம் இந்த 108 தெய்வங்கள் இருந்து அந்த பிள்ளைய கொண்டு சேர்க்கறதுக்குள்ள காப்பாற்றும் அப்படின்னு நம்ம ஆன்மீக பூமி அந்த அளவுக்குலாம் சிந்திச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன 18 48 வச்சாங்கல்ல, அது வேற கணக்கு. அது எதுக்குன்னு சொல்லுங்க. 18 48 விளக்கம் சொல்லு சாமி. 18 48 ஆச்சரியா. இன்னைக்கு அக்கிரமணியாயம் நடந்துகிட்டு இருக்கிறது 18 48 நாள் தான். சரி சரி. இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்னா 48 நாள் ஒரு மந்திரம், 48 நாள் விரதம் இருக்கணும்ல. அப்ப 48 நாட்கள் விரதம் இருந்து 18 படிகள் ஏற வேண்டும் என்றால், ஐயப்பன் கோயில 18 படிகள் ஏற வேண்டும் என்றால் 48 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். அதுதான் 18 48. அப்புறம் என்ன எங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு அந்த குடிப்பழக்கம் இல்லை, அதனால உனக்கு சரியா சொல்ல தெரியல. ஐயா 48 நாள் விரதம் இருக்கிறான். ஆமா, இங்க இருந்து போறான்ல, ஆமா, அந்த 18 படியில ஏறுறானா, சரி, ஏறின உடனே இந்த 48 நாள் விரதமும் 18 படி உனக்கு ஞாபகம் வந்துருது. அதில் வந்து கீழே இறங்கின உடனே மாலையை கழட்டி விட்டு 18 48 வாங்கி சாப்பிட்றான். அருமையான கருத்து. அவன் கருத்து, உன் கருத்து பாராட்டக்கூடிய விஷயம். நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகத்துல சொல்ல போனோம்னா என்னது? மகாபாரத போர். ஆமா, எத்தனை நாள் நடந்தது? 18 நாட்கள் நடந்தது. அந்த 18 நாள் நடக்கணும்னா 48 நாள் விரதம் இருக்கணும். ஆமா, 48 நாள் விரதம் இருந்து 18 நாள் போர் நடந்தது. அதுதான் 18 48. அதே மாதிரி கோரிக்கையாக, ரொம்ப கோரிக்கையாக இருந்தார்கள் 48 நாள் வரையும். ஐயா உங்க அவர் சொல்றாரு, அருமையா சொல்லிட்டார். 18 வயசுல அவன் அந்த பாட்டுல சொல்றான், 48 வயசுல போய் சேர்ந்துடுறான். நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். அற்புதமான விளக்கம், அற்புதமான விளக்கம். ஏதோ அதனால உங்க பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த 18 வயசுல தொட்டானா தொட விடாம பாத்துங்க. நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். அழைத்தவர்களே, என்னுடைய தங்கை ஏன்னா கிழவன் வயோதிகன் எல்லாம் வரணுமா, கிழவன் வேஷம்லாம் கிழவன் வேஷம்லாம் வரணும்னா அந்த நேரத்துக்குள்ள காயாத காலத்தான், அதுதான் செய்யும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நல்ல இந்த ஊருக்கெல்லாம் தெரிஞ்சுங்க. அதாவது நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் பாடுறது வந்து நாடகம் முடிஞ்சது பாடுவோம். அந்த பாடுறதுக்குள்ள பவுடர் சூரிய உதிச்ச பிறகு அழிக்கக்கூடாது. இந்த ஹரிதாரம், ஹரி என்று சொன்னாலும் மகாவிஷ்ணு, தாரம் என்று சொன்னாலும் மகாலட்சுமி. இந்த ஹரிதாரத்தை அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நாங்க அழைக்கணும். அதுதான் ஊருக்கு நல்லது. அதனால அதுக்குள்ள பிரம்மகுத்தத்திலே நாடகத்தை நிறைவு செய்யணும். அழைத்தவர்களே, ஏ சப்பாட்டே, யோ முன்னாடி உருண்டையா இருந்துச்சு, எப்படி சப்பட்டையாச்சு? அது உருண்டையா இருந்தப்ப நீ என்கிட்ட அனுப்பல, நான் அடிச்சு அடிச்சு சப்பட்டை ஆக்கி வச்சிருக்கேன். தெரியும் உன்னை பத்தி. இனிமே அதை என்ன பண்ண முடியும்? அடுத்தது சப்பட்டையா இருப்பேன், ஆக்கிருப்பேன். ஏன் ஓட்டங்களுக்கார இவளெல்லாம் ஓப்பன், இவளெல்லாம் பெண், எதா இருந்தாலும் என்னையே கொஞ்சம் அதிகமா அரைச்சு ஊத்திட்டாங்க. காரணம் ஆர்டருக்காரு. இந்த ஆர்டர்னா அனைத்து வாத்தியமும் வச்சிருக்கிறதுனால தப்பு எடுத்துக்கிட்டே இருக்க. அது வாசிப்பியா? ஆனா ஒரு வாத்தியம் காமிச்சிக்கல, கஞ்சிரா எங்க எடுங்க, இது நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த கஞ்சிராங்கிற வாத்தியம், இத்தனையோ வாத்தியங்கள் தமிழகத்திலே வெளிநாட்டுல எல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு. ஆனா இத்தனை வாத்தியங்கள் இருந்தாலும்
இந்த கஞ்சனாவை கண்டுபிடித்தவர் யாருன்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை. தட்சிணாமூர்த்தி பிள்ளை கண்டுபிடித்தது. தட்சிணாமூர்த்தி பிள்ளை தான் பாட்டை யாருக்கு அப்புராஜ் மிருதங்க வசிப்பார்ல தாத்தா. அவங்க வீட்டில் தான் நம்மளுடைய ஐயா நமக்கெல்லாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்க சங்கரதாஸ் சுவாமிகள் அங்க வந்து தங்கினார். ஏன்னா பெரிய கூடாது. அந்த மாதிரி இந்த கஞ்சனாவை கண்டுபிடித்து தட்சிணாமூர்த்தி பிள்ளை. நன்றி வணக்கம். நம்மால் என்ன ஏன் கொண்டாடி ஓ கொண்டாடிங்கிற வாங்க சுவாமி பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பைக்குலலாம் பா 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 பைக்கி அசப்பட்டு பைக்குலலாம் இத்தனை ஆட்டத்தை பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஜாக்கிரதா நின்றுங்க, உன் உயிரை குடிச்சு ஒரு நேரத்துல நீ ஆடாத ஆட்டம் இல்ல, முட்டை மேல ஏறி தலைவா தொங்குறது. கைய பிடிக்கணும் சாமி கைய துறக்கணும் சாமி அடிக்குது குளிரு அதச்சோரி அதச்சோரி. எனக்கு நோக்கம் தோணிடுச்சு. பார்த்தாலும் ஒரு மாதிரியா தான் நிக்கிறேன். இல்லை சாமி. உங்க ரெண்டு பேரும் சேர்த்தே போடக்கூடாது. அப்படி இல்லை, நான் என்ன உடையில இருக்கேன். ஆமா, இதுக்கு என்ன சாமியார் ஆயிட்டாங்க. நம்ப முடியல உடைய. கீழே அமர்ந்து பணிந்து சரி, பணிவிடை செய்ய. என்ன பண்ணாங்கன்னா கீழே கீழே பணிவிடை செய்கிறாய். நல்ல விஷயம், நல்ல விஷயம். நீங்க மேல நீங்க மேல செய்வீங்க. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமாக சிவப்பா, வந்து சுந்தரி வந்தாலும் ஒன்ன கண்டு தகப்பா. ஒரு வெள்ளக்கார போல இந்திய வந்தாலும் ஒன்ன கண்டு தகப்பா. வந்து சுந்தரி வந்தாலும் ஒன்ன கண்டு தகப்பா. வெண்ணிலவே வெண்ணிலவே அண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே பெண்ணிலவே எப்போது மாறாது எப்போது மாறாது. நினைவு வரும்போதெல்லாம் சாமியார் மாதிரி இல்லையடி. சரி, அடுத்த கவலை வெளியில வர சொல்லு. நான் சாமியார்னு யார்ட்டையாவது சொல்றேனா? ருத்ராசம் போட்டிருக்கிய, காவியோட வந்திருக்கிய. அப்படிதான் இந்த உலகத்துல நம்பிக்கிட்டு இருக்கீங்க. சாமி சாமி இருக்குன்னு சொல்ற பக்தர் கூட்டத்தையும் நம்பிடலாம், சாமி இல்லைன்னு சொல்ற பெரியாரையும் நம்பிடலாம். இந்த மாதிரி உத்தராட்ச கோட்டையை போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு நான் தான் சாமின்னு அலையிறாங்க பாரு, அவங்களதான் நம்ப கூடாது. கண்டிப்பா நம்பவே கூடாது. அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து நான் அவங்களுக்கு புத்திமதி சொல்றது. புத்திமதி சொல்றேன். அவரு மாடு வேஷம் போட்டு வந்திருக்காரு. மாடு வேஷத்துல வந்து மாடு வேடம் இல்ல, மாடு வேஷமா? மாடு வேஷத்துல வந்திருக்காரு. மாடு வேஷம். அந்த பிள்ளைய சொரிய கொடுத்த மாடு மாதிரி. அம்மா, தங்கா, என்னை கேவலப்படுத்துகிறார்கள்.